பிரைஸ்லாம் எல்லாருக்கும் சூத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜெய்சஸ் ஐட்டு காலேட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு உறுதியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உறுதி அப்படின்னா நிறைய நம்ம எடுக்கலாம். உறுதினா நம்ம நல்லது செய்யறதுக்காக உறுதியாக இருக்கலாம். கெட்டது செய்யறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க சில பேர். சில பேர் வந்து அந்த ஒரு முடிவு படிக்கிறதுல ஒரு உறுதியாக இருப்பாங்க. படித்து முடிக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருப்பாங்க. சில பேர் வந்து ஒரு நன்மை செய்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. இப்படி நிறைய உறுதின்றது என்னென்னா, ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதில் ஸ்டடனாக நிற்பாங்க. அதுதான் உறுதி. சரிங்களா? இன்றைக்கு அதை குறித்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அது அப்படி இருக்கும்பொழுது, உறுதியிலே நம்ம இருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை குறித்து நம்ம நாளையிலே என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அப்போது ஒரு புத்திமதியை ஒருத்தர் சொல்கிறாங்க. அவங்க வயசில் சின்னவங்க, பெரியவங்க, ஏழை, பணக்காரன், நல்லா படித்தவன், படிக்காதவன், முட்டாள், யாராக இருந்தாலும் ஒரு நல்லதை சொல்லி கொடுக்குற புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். அந்த புத்திமதி உங்களுக்கு நல்லதாக சொல்கிறாங்கன்னா அது என்ன பண்ணணுமா, உறுதியாய் பற்றிக்கொள். அதை விட்டு விடாதே. அதை காத்துக்கொள். நீ காத்து கொள்ளும்போது அதுவே உனக்கு ஜீவன். பிரியமானவர்களே, என் வீட்டிலையே நான் சொல்லலாம். ஆமாம், நான் சொன்னேன்னா நிறைய இருக்குது. என்னோடய சின்ன பையனை குறித்து நான் சொல்கிறேனே உங்களுக்கு. அவன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து குணசாலி, கூடாரவாசி யாக்கோபை சொல்கிறது போல் அவன் வந்து எல்லாரோடையும் நல்லா ஐக்கியமாக இருந்துப்பான். ஆனால் வீட்டில் என்னென்னா, அவன் வந்து சொல்கிறதே கேட்க மாட்டான் பாருங்கள். ஆமாம், இந்த போகாதப்பா, ஒரு ஒரு பல வருஷத்துலேருந்தே நான் சொல்கிறேனே, வந்து எங்கள் வீட்டில் நான் அந்த இந்து குடும்பத்திலேருந்து வந்ததுலேருந்து இது வரைக்கும் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம சொல்கிறத அவன் என்ன பண்ண மாட்டான்னா, கேட்கவே மாட்டான். ஆனால் நல்ல பையன், ஆனால் கேட்க மாட்டான். ஏன்னு எனக்கே தெரியல உண்மையிலேயே. பொங்கல் டைம் அது, அப்பா வெளியே போகாத, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஆய வீட்டுக்கு போகலாம், கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னா கேட்கல. இன்னொரு தம்பியோட நான் பார்த்து வளர்ந்த பையன்தான். அந்த பையன் கூட என்ன பண்ணிட்டான், கூட கிளம்பி போயிட்டான். போன இடத்துல இவன் வண்டியில் உட்காந்துருக்கும் போது அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது வேகமாக ஸ்டார்ட் பண்ணோம். நான் அப்படியே பேக்கில் கீழே விழுந்து கை என்ன பண்ணிச்சுன்னா எலும்பு உடஞ்சிடுச்சு. எலும்பு கிராக் விட்டுச்சு. சரின்னுட்டு அப்புறமா கூட்டிகிட்டு போய் கட்டி என்ன பண்ணி வந்துட்டோம். அப்புறமா பார்த்திங்கன்னா, புத்திமதி கேட்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். புத்திமதியை கேட்காதவர்களுக்கு சொல்கிறேன். பின்பு அப்படியே கொஞ்சம் நாள் ஆன பிறகு படிக்க ஆரம்பித்தான். நான் சொன்னேன், நீ படிப்பா, நான் ஓடுறேன். நான் வீட்லேயும் ஓடியாந்து வீட்டு வேலை பார்த்து ப்ளவுஸ் தச்சு 10 ரூபா சம்பாதிக்கணும்னு சம்பாதிப்பேன். எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாப்போ நான் சொல்கிறேன், நீ போய் என்ன பண்ணாத, எந்த வேலையும் செய்வேனா, நீ படி, அது போதுமானது நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இல்லை நான் போகிறேன், பீஸா கார்னருக்கு நான் போயிட்டு பண்ணப்போ அது வேகமாக போகணுமேடா அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. போனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து தலையில் அடி, பெரிய கட்டிட்டு வந்தான். பெற்றோர்கள் எதுக்கு சொல்கிறாங்க, நான் படிக்காதவ, ஒரு வேளை நான் வந்து அறிவாக சொல்ல தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதில் அனுதாபம் இருக்கும், அதில் அன்பு இருக்கும், அதில் ஒரு பயம் இருக்கும், அதில் ஒரு பொறுப்பு இருக்குன்றது பிள்ளைகள் அறியறதில்லை. இது போல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம். அது பிரயோஜனப்படட்டும் மற்றவர்களுக்கு. புத்திமதி கேட்கணுன்றது தெரிந்து கொள்ளட்டும். 4 நிமிஷம் ஓடிச்சு. அப்போது தலையில் கட்டு நைஸாக வந்து படுத்து தூங்கிட்டான். 11 மணிக்கு வந்தனால நாங்கள் யாருமே பார்க்கல. காலையில் எழுந்தால் பெரிய கட்டு. ஐயோ கத்தி அமக்கலம்மாயி. அப்புறமா இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, சின்னதாக அடிப்படுறதுனால அதுக்கு நான் உட்காந்து என்ன பண்ணுறேன், தலையில் அடிப்படிச்சுப்பா, அதனால் எந்த பின்னாடி இதனால் எந்த ஆபத்துக்களும் நாசமோசங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு சப்பம். இப்படியே போச்சு. திருப்பி நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகக்கூடாதுப்பா, வேண்டாம், அவங்க வந்து நான் இப்போ ரொம்ப குணமாறாட்டத்தில் இருக்காங்க, நீ போகக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, நீ படித்த வேலைக்கு போ. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை படிக்க வச்சுட்டு நான் கொண்டு வந்துட்டேன்.
அப்போ நீ அங்கே வேலைக்கு போக வேணாப்பான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. ரொம்ப கெஞ்சுறேன். அப்போது கேட்கவே இல்லை. அப்போது நான் அங்கே தான் போவேன். என்னவோ சொல்லி என்னவோ இப்போ பிள்ளையோட குணத்தை மாற்றிட்டாங்க பிரெயின் வாஷ் பண்ணி. அப்போ நான் அங்கே தான் போவேன் அப்படின்றான். நீ படித்த வேலைக்கு போப்பா, நீ வெளியே போப்பா, வேணாப்பா, சொந்தத்தில் வேணாப்பான்னா கேட்கவே இல்லை. போனான். 3 ஆக்சிடெண்ட் பாருங்கள். ஷோல்டரில், கால்லையே ஒரு எலும்பு உடஞ்சிருக்கு, எனக்கு தெரியாது. கால்லையே அந்த நரம்பு விட்டு அப்படியே அப்படி வந்து அப்படி காலில் ரைட்லேயே லெஃப்டில் தரல அப்படி எல் ஷேப்பில் 13 தையல். 10க்கு ஷோல்டர் எலும்பு உடஞ்சிருக்கு. விரல் நம்ம காலோட விரல் உடஞ்சிருக்கு. எனக்கு தெரியாது. இதை தெரியாதுன்னு சொன்னால் யாருன்னா சிரிப்பாங்க. என் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து மறைச்சி என்னை ஒரு பைத்தியக்காரிமாக்கி ஆக்கி வச்சுருக்காங்க. பிள்ளைங்க நம்மளோட புத்திமதி கேட்காததுனால எவ்வளோ கஷ்டன்றத பிரியமானவர்களை தயவுசெய்து பிள்ளைகளே, வாலிப பெண் பிள்ளைகளே, பெற்றோரை அலட்சியம் பண்ணி மற்றவர்களை நீங்கள் தூக்கி வைப்பீர்களானால் அது ஆசீர்வாதமே இல்லைப்பா, ஆசீர்வாதமே இல்லை. அப்போது எனக்கு இந்த இத்தனையுமே எனக்கு தெரியாமல் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன கட்டுன்னு பார்த்தா அப்புறம் கட்டை ஒத்த 13 தையல் கட்டு அந்த எலும்பு ஷோல்டர் எலும்பு நகர்ந்துருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தாக்கா மறுபடியும் போயிட்டு ஸ்கேனுக்கு நான் தான் போகிறேன். பார்த்தாக்கா உடஞ்சிருக்கு, ஜாயிண்ட் ஆகலைன்றார் டாக்டர். அப்புறம் என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி உடஞ்சிருக்கு. இல்லை சார் தள்ளி இருக்குன்னாங்களே. இல்லை உடஞ்சிருக்கு. நீ யாருமா? நான் அம்மான்னு சொல்ல எனக்கு எவ்வளோ வெக்கமாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. பிரியமானவர்களே, புத்திமதியை உறுதியை பற்றி கொள்ளுன்றார். பற்றி கொள்ளனா ரொம்ப கஷ்டம். அதை விட்டு விடாதே, அதை காத்து கொள்ளும், அது உனக்கு ஜீவன். இப்போ பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். போல் ஒரு வண்டி வாங்கின வேணாம்ப்பா 2015 இந்த வண்டி வந்து ரொம்ப செலவு வைக்கம்மா, மெக்கானிக் சொல்கிறார், ரொம்ப தெரிஞ்சவர் சொன்னால் கேட்கவே இல்லை. ரொம்ப போராட்டம் பண்ணி அந்த வண்டியை வாங்கினதுலேருந்து செலவு பாருங்கள், வாங்கினதுலேருந்து செலவு. அப்புறமா அதுக்காக ஐயோ இந்த வண்டி குடும்பம் ஜபம் என்ன பண்ணுற ஜபம் பண்ண பாருங்கள். எஸ்ஸப்பா ரொம்ப செலவு, அது 3000 4000 செலவு வைக்குதுப்பா, இஎம்ஐ கட்டணும். அது தலை மேலே கையை வச்சு வண்டி மேலே ஜபம் பண்ணி பல வருடங்கள் அது செலவில்லாதபடிக்கு ஓடாண்டவர் கிருபை செய்தார். இப்போ அது வந்து சத்தம் கொடுக்குது, அது வந்து பண்ணுது, போதுன்றான். நீ தானே வாங்கின. பிரியமானவர்களே, பிள்ளைகள் நிறைய பேர் அந்த உபதேசத்தை கேட்க, அவங்களுக்கு புத்திமதியை கேட்க அவங்களுக்கு தயாராகவே இல்லை. ஆனால் அவர்கள் கஷ்டப்படும்பொழுது நமக்கு அதை கேட்க பார்க்கவோ நமக்கு மனதில்லை. பிரியமானவர்கள், அது ஜீவன் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சரி, அப்போ பாருங்கள், நீ அவைகளை நடத்தும்போது, அது கேட்டு அவைகளை நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளின் ஓடினாலும் இடற மாட்டாய். கவனம், அதில் அழகாக ஸ்மூத்தாக போவ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஞான மார்க்கத்தை நீ உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதையிலே உன்னை நடத்தினேன். போதகத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஓகே, ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வான பாதையிலே உன்னை நடத்தினேன். கேட்கும் பொழுது தான் நடத்த முடியும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். பிரியமான பிள்ளைகளே, வாலிப பெண் பிள்ளைகளே, இன்ன வரைக்கும் இவ்வளோ தூரம் நீ வந்துட்டப்பா, இவ்வளோ பிரச்சனையில் நீ கடந்து வந்துட்ட, இப்போவாது நீ என் பேச்சை கேளு அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் என்ன பண்ணுறதில்ல, எவ்வளவோ அடிபட்டு எப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய தாய்மார்கள், நிறைய பெற்றோர்கள் சொல்லுகிறதை நான் நிறைய இடங்களில் பார்க்கிறேன். பிரியமான வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளை தயவு செய்து பெற்றோர் சொல்லுகிறதை கொஞ்சம் தள்ளி நின்று போய் யோசித்து பார்த்து நீங்கள் செயல்படுங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோட ஆயுசு நாட்களை அதிகமாக்கிறதுக்கு அது அந்த போதனையோ அந்த புத்திமதியோ அவை நடக்கும்பொழுது உங்களுக்கு என்ன பண்ண உறுதியாக இருக்கும்பொழுது அதுவே உங்களுக்கு ஜீவனாக இருக்குமா. அது மாத்திரம் இல்லை, ஆயுசு வருஷங்கள் அதிகமாகுமா. நிறைய பிள்ளைகள் எதையோ கேட்டு வாங்கி என்னவோ பண்ணி எப்படியோ பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறவனுக்கோ ஆயுசு வருஷங்கள் அதிகமாகுமா. அப்போது அது உங்களுக்கு ஜீவன் தர வேண்டுமா? பெற்றோர் சொல்லுவதை கேளுங்கள், மற்றோர் என்ன சொல்கிறாரு என்று கேளுங்கள், தவறானதா சரியா என்று பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்.
நீங்கள் கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்கள் சபைக்கு போங்கள். கண்டிப்பாக கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக நல்ல ஆலோசனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த இந்த போதனை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் போடலாம். கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.